ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூக்கல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நூக்கல் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய வெங்காயம் 1, ஒரு பெரிய தக்காளி, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த நூக்கல் கிரேவி நம்ம சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்குறதுக்கு நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். திறந்து வச்சே நம்ம வதக்கிறத காட்டிலும் மூடி வச்சு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நூக்கல் சேர்த்துக்கலாம். நூக்களை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைங்க, வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டுருங்க. ஏன்னா நான் 2 விசில் தான் விட்டேன், வேகவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி நரிச்சுனே இருந்துச்சு. அப்புறம் திருப்பி குக்கர் மூடி 2 விசில் விட்டேன். அதனால் நீங்கள் 4 விசிலே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இல்லைன்னா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நரிச்சுக்குன்னு இருக்கும். அதனால் 4 விசில் விடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும், கரெக்டாக வேகும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு சில்லளவு தேங்காய், ரெண்டு 3 பீஸ் வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு. ஏன்னா இது நமக்கு சாயங்காலம் வரைக்கும் வச்சுக்க போகிறோம். அதனால் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா சாப்பாடு கொடுத்து விடணும். காலையில் நம்ம 10 மணிக்கு செய்கிறது, 3 மணிக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், தேங்காய், சின்னது வெங்காயத்தில் ஒரு 4 பீஸ், அவ்வளோதாங்க. நல்லா அரைச்சாச்சு நைஸாக. இப்போ நல்லா வெந்துருச்சு, நூக்கல் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து சேர்ந்த ஆப்பில் வந்தோடனே சூப்பராக எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான நூக்கல் கிரேவி.